சார். ஹலோ, உடனே அந்த ஜீவா மேல தப்பு இல்லைன்னு சொல்லி அவனை ரிலீஸ் பண்ணுங்க. நிஜமா தான் சொல்றீங்களா? எஸ், உடனே பண்ணுங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? அவ எக்காரத்தை கூட்டம் தப்பிக்க கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப நீங்களே போன் பண்ணி ஈஸியா வெளியே விட சொல்றீங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அப்புறமா வந்து சொல்றேன். இப்போ உடனே அவனை ரிலீஸ் பண்ணுங்க, இல்லைன்னா இதுல நான் மாட்டிப்பேன். ஓகே சார். எவனோ ஒருத்தனுக்காக இந்த கேஸை இந்த நோண்டுறாளே, இவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளை எந்த அளவுக்கு நோண்டுவானே தெரியலையே. என்னை பத்தின உண்மையான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சா இவ எப்படி ரியாக்ட் பண்ணுவா? ஐயா உள்ள இருக்கான்ல, சொல்லுங்க ஐயா. அவங்க வீட்ல இருந்து வந்திருந்தாங்கல்ல, அவங்கள உள்ள வர சொல்லு. சரிங்க. உங்களை ஐயா கூப்பிடுறாரு, வாங்க. வாங்க போலாப்பா. வாங்க மாமா. சார் சொல்லுங்க சார். இப்பதான் சில ரிப்போர்ட்லாம் வந்தது. உன் தம்பி மேல எந்த தப்பும் இல்லைன்னு வந்திருக்கு. நெசமா தான் சொல்றீங்களா சார்? அவனை கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டு போக மாட்டீங்கல்ல? இதுக்கு மேல அதுக்கான அவசியம் இல்ல. யோ ஏட்டு, அவனை ரிலீஸ் பண்ணு. சரிங்க. போப்பா போ. ஜீவா ஜீவா வாடா. மீனாட்சி அம்மா உன்னை கைவிடலையா? எப்படியோ வெளியே வந்துட்ட சார். இப்ப மட்டும் அவன் மேல தப்பு இல்லைன்னு எப்படி சார் தெரிஞ்சது? இதுக்கு பின்னாடி வேற ஏதோ குரூப் இருக்கு. அவங்கதான் இந்த மாதிரி தப்பான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. விசாரிச்சதுல இவன் வேற ஏதோ விஷயமா தான் போயிருக்கான். அதைத்தான் சார் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். யாரோ வேணும்னே என்ன மாட்டி விட்டுருக்காங்க. அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். அப்பவும் நீங்க இப்படிதான், நீங்க அவளை உள்ள விடல. அவ உள்ள வந்தா நான் வெளியே போறேன்னு நீங்க சொன்னீங்க. இப்ப ஜீவா உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஜீவா உள்ள வரலனா நானும் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன். அத்தை, என்ன இப்படி சொல்றீங்க? எனக்கு வேற வழி தெரியலமா. என் புள்ள இல்லாத வீட்டுல நானும் இருக்க மாட்டேன். என்ன மருமவளே, எல்லா விஷயத்தையும் என்ன பார்த்து கத்துக்கோன்னு சொன்னா இப்படி போராட்டம் பண்றதையும் என்ன பார்த்து கத்துக்கிட்டியா? பேஷ் பேஷ், நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டி, ஜீவா ஏற்கனவே நொந்து போய் வந்திருக்கான். இந்த மாதிரி நேரத்துலதான் நம்ம வீட்டு பையனுக்கு நம்ம ஆறுதலா இருக்கணும். நாமளே அவமானப்படுத்தினா எப்படி பாட்டி? அம்மா பாவம்மா, ஒரு தப்பும் செய்யாதவன் வீண் பழி விழுந்துருச்சு. பிடிவாதம் பிடிக்காம ஜீவாவை உள்ள வர சொல்லுமா. நான் சொல்றதை யாரும் கேட்க மாட்டியல்ல? என் மருமவளே என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. நான் அவனை அப்படி வளர்க்கல அத்தை. ஜீவாவும் நான் பெத்த புள்ள தானே. அவன் தப்பே பண்ணாதப்போ எப்படி அவனை வெளியே போக சொல்ல முடியும்? அவனை போக சொன்னீங்கன்னா நானும் அவன் கூடவே போயிடுவேன். ஏய் போதும், அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. இந்த வீட்டுல இவனை விட்டு வச்சிருக்கிறதே உனக்காகத்த. நீயும் போனேன்னா அன்னபூர்ணி தான் மருமகளையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டான்னு எல்லாரும் பேசுறதுக்கா? நீ எங்கேயும் போவேணாம். அவனை உள்ள வர சொல்லு. மருமவளே, இது அவனுக்காக இல்ல, உனக்காக மட்டும்தான் அவனை உள்ள விடுற. அவன் தலையில தண்ணிய ஊத்தி எல்லாத்தையும் தலைமுழிட்டு உள்ள வர சொல்லு. ஏன் நான் வேணா தண்ணி எடுத்து வருவா? என் புள்ள என்ன தப்பு பண்ணா தலையில தண்ணி ஊத்தி கூட்டிட்டு போறதுக்கு? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்கான்ல, அது ஒண்ணு பத்தாதா? அம்மா, அது எதிர்பாராம நடந்த ஒரு விஷயம்மா. என்ன காரணமோ போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல முதிச்சாச்சுல்ல, அது எல்லாத்தையும் மறந்துட்டேல்ல.
உன் புள்ள மனோவுக்கு இந்த வீட்டை அடமான வச்சு தொழில் பண்ண பணம் வாங்கி கொடுத்தேனே அத மறந்துட்டியா? தோ இந்த விளங்காதவனுக்கு கூட பணத்தை கொட்டியில படிக்க வச்சேன். அப்ப நான் உனக்கு தேவைப்பட்டேன், இப்ப நான் தேவைப்படல. எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துட்டு தான் இப்ப என்ன எழுத்து பேசிட்டு நிக்கிறீங்க. இல்லம்மா, நாங்க சொல்ல வந்ததை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. ஆ, இல்லப்பா, எல்லாத்தையும் நான் சரியாதான் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். இவ என்னைக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாலோ அன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. என் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாத நீயும் உன் பொண்டாட்டியும் இப்ப என்ன எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அத்தை, தயவு செஞ்சு நீங்க என்ன அப்படி சொல்லாதீங்க. இது வரைக்கும் நான் இவரோட பொண்டாட்டி நீங்க சொன்னதே இல்ல. மருமகளேன்னு தான் சொல்லுவீங்க. என்ன திட்டுறதா இருந்தா கூட மருமகளேன்னு சொல்லி திட்டுங்க அத்தை. ஆ. சரி சரி, உடனே அழுதுகிட்டு நிக்காத. உன் பிள்ளைக்கு தண்ணி ஊத்தி கூட்டிட்டு வா. இதுலயாவது நான் சொல்றத கேளு.